அனைவருக்கும் ஏஜேஎச்சின் அன்பான பணிவான வணக்கங்கள். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முன்னெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு இப்போது பார்க்குற இடமெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறோம். ஆமாங்க, கழுத்து பகுதியில் குறிப்பாக பின் கழுத்தில் கருப்பாக பட்ட மாதிரி இந்த தோலுக்கு ஈவன் கருப்பாக இருக்கிறவங்க கூட அந்த கருப்பு தெரிகிற மாதிரி அப்படி ஒரு கருப்பு. இது கழுத்தில் மட்டும் இல்லை, ஆனால் கழுத்து தான் வெளியில் தெரியக்கூடிய பகுதியாக இருக்கும். இது அக்கல்னு சொல்லக்கூடிய அந்த கை இடுக்கு பகுதிகளில் இருக்கும், தொடை இடுக்கு பகுதிகளில் இருக்கும், பெண்களுக்கு மார்பகங்களுக்கு அடியில் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக நமக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலுமே அதில் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது, வேறு வேறு காரணங்களும் இருக்குது, இதில் பல வகைகள் இருக்குது. சரி, இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் கூட பரவாயில்ல, ஷர்ட்டோ இந்த மாதிரி டிஷர்ட்டு ஏதோ ஒன்று போட்டு மறைச்சிக்கலாம். ஆனாலும் அது தெரியும். பெண்களுக்கு அது விசிபிளாக தெரியும் போது அவங்களுக்கு அது பெரிய ஒரு என்னது தன்னம்பிக்கை குறைவாகவே போயிடுது. எப்பட்றா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி நம்ம வலைத்தளத்தில் பார்த்தோன்னா நிறைய ஹோம் ரெமிடிஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வைரலாக நிறைய வியூஸ் போனதுக்கு காரணம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருப்பது தான். இப்போ அது எல்லாமே எஃபெக்டிவான விஷயம்தான். ஆனால் என்ன ஒன்றுன்னா, அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நாளடைவில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப அது வந்துடும். எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு அது கொஞ்ச நாள் போக திரும்ப திரும்ப வரும். திடீர்னு வேறு வேறு மாதிரியாக வரும். அப்போ நம்ம இதோட ரூட் காஸ் என்ன, இதோட மூல காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான வைத்தியங்கள், அதுக்கேற்றமான ஹோம் ரெமிடிஸ், அதுக்கேற்ற மாதிரியான உணவு பத்தியம் இதெல்லாம் நம்ம பண்ணால் தான் அதை நிரந்தரமாக நமக்கு இல்லாமல் போக வைக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப பிரச்சனைங்க. சில அரிதான கேஸில் இது ரொம்ப ஒரு ஆபத்தான உடல் உபாதையாக கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்த பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் எத்தனை வகை இருக்குன்றதை கடகடன்னு பார்த்துருவோம். அப்புறம் இதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதில் அகன்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் அப்படின்னு ஒரு பிரிவு, இதனோட முதல் பிரிவு. இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் மோசமான பிரச்சனை உள்ள விஷயங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வெல்வெட் துணியை தொட்ட மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இது தொத்து நோய் மாதிரி பல பேருக்கு இப்போ இது தொடச்ச டவலில் இன்னொருத்தர் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு பரவிடுமோ அப்படின்ற பயம் கிடையாது. உயிருக்கு பொதுவாக ஆபத்து விளைவிக்கக்கூடிய உடல் உபாதைகள்னால இதனோட அறிகுறியாக இது வருதான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இல்லை. ஆனால் இது வருவதற்கு காரணம் நம்பர் 1 உடல் பருமன். அதிகமாக உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன்றதை இன்னொரு பிரிவை பற்றி சொல்லும்போது நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ரெண்டாவது, சுகர், சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது வருவதற்கு அதிகமான காரணங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் இது வந்ததுன்னா நீங்கள் இது ரெண்டையும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். டயபெட்டிஸில் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை நம்ம உடலுக்குள்ளே இருக்கும்போது அதனுடைய அறிகுறியாக இந்த கருப்பு வரும்போது நம்ம அதனோட அறிகுறியாக இருக்கலாமோ அப்படின்றதுக்காக அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது அது அப்படின்னு. இப்போ நம்ம உடலில் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள், இது சர்க்கரை சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை, ஏகப்பட்ட உணவுப் பொருட்களில் சர்க்கரை கலந்துருக்கும். அந்த சர்க்கரைகள் வயிற்றுக்குள்ளே போகும்போது அது பிரித்து எடுக்கப்பட்டு அதனோட அத்தனை சத்துக்களும் தனித்தனியாக ரத்தத்தில் கலக்கும். அப்போ இதில் கலக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலின் என்ன பண்ணுன்னா, அதை பிடிச்சி எடுத்துன்னு நம்மளுடைய உடல் செல்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த செல்கள் இயங்குவதற்கு ஆற்றல் வேணும், எனர்ஜி வேணும். அது ஒட்டுமொத்தமாக சேரும்போது தான் நம்ம உடலுக்கான இயங்குவதற்கான ஆற்றலாக அது உருவாக்கும். அப்போ அது எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சர்க்கரைன்றது ஒரு சோர்ஸ், அதுக்கு ஒரு மூலம். இந்த சர்க்கரையை எடுத்துன்னு போய் அந்த செல்கள்கிட்ட கொடுத்துரும். அதுக்குள்ளே டெபாசிட் பண்ணோன்னே இந்த செல்லுக்குள்ளே ஏடிபி சிந்தேஸ் மாதிரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரியே இயங்கிட்டு இருக்கு. அதுங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா, இதை ஆற்றலாக, சக்தியாக மாற்றி, எனர்ஜியாக மாற்றி அதை திருப்பி உடலுக்கு கொடுக்கும். அப்போ அது ரத்தத்தின் மூலமாகவோ பிற விஷயங்கள் மூலமாகவோ உடல் பூராவும் அதை எடுத்து செல்லப்பட்டு எது இயங்கணுமோ அதுக்கு இதுதான் உடலின் செயல்பாடு அமைப்பு. இப்போ இங்கே என்ன பிரச்சனை வரும்னா, இங்கே சர்க்கரையை எடுத்துன்னு போய் இது செல்கள்கிட்ட கொடுக்கும்போது செல்லு வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஈவன் தோ அதுக்கு தேவைப்படும், ஆனாலுமே அது வேணாம் அப்படின்னு தள்ளி விடுதுன்னு வச்சுங்க. அங்கே தான் பிரச்சனை. அப்போ இந்த சர்க்கரை என்ன பண்ணுவோம், திரும்ப ரத்தத்துக்கு போவோம். ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குன்றது கணையம் என்ன பண்ணும், அதிக இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்கும். திருப்பியும் அது செல்களுக்கு வரும், அது ரிஜெக்ட் பண்ணும். இப்படியே என்ன ஆகும்னா,
அதிகப்படியான இன்சுலின் உடலுக்குள்ளே தங்குவது பல்வேறு விதமான உடல் உபாதைகளை அது உண்டு பண்ணும். சீரியஸான விஷயமாக கூட அது போகலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கும் இது ஒரு காரணமாக இருக்குது. இன்னும் பல விஷயங்களை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம பேசிட்டோம். அப்போ உங்கள் டாக்டர்கிட்டையோ இல்லை டெஸ்ட் எடுப்பதன் மூலமாகவோ இதை கண்டுபிடிச்சி இதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்றத பார்த்து முதல்ல இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணாலே. இப்போ டாக்டர்ஸ் வந்து சுகருக்கு மாத்திரை கொடுக்குறாங்கன்னா என்ன கொடுக்குறாங்க? இந்த இன்சுலினை அதிகமாக சுரக்கிறதுக்கு ரத்தத்தில் சுகரோட அளவு பார்க்குறாங்க. அது சுகரோட அளவு ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுக்கு உண்டான மாத்திரையாக நம்ம போடுறோம். அப்போ அதிகப்படியான மாத்திரை, அதிகப்படியான இன்சுலின், அதிகப்படியான சர்க்கரை அது போகுது, ரிஜெக்ட் ஆகுது. திருப்பி பண்ணும்போது நமக்கு அதனால் பிரயோஜனம் இல்லை. அப்போ டாக்டர்ஸ் வந்து இது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா அதுக்கான வைத்தியத்தை அவங்க தனியாக பார்ப்பாங்க. சரி, அதெல்லாம் தனி சப்ஜெக்ட். இப்போது உங்களுக்கு இன்சுலின் முதல்ல உடல் பருமனாக இருக்கீங்களா? ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிட்றீங்களா? நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், பச்சை கீரைகள், பழங்கள், இது மெயின் கோர்ஸ் டிஷ்ஷெல்லாம் நம்ம விட்டுட்டு அதிகமாக இதை வந்து சேர்த்துக்க ஆரம்பிக்கணும். சுகர் இருக்கிறவங்க சுகர் ஏறாத வகையில் உண்டான பழங்களை மட்டும் வந்து நம்ம சாப்பிட்லாம். அது மற்றபடி வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா உடலில் பல்வேறு விதமான ஹார்மோனல் குறைபாடு இருக்கும் போதும் செல்கள் பல்வேறு காரணங்களால் இதை ரிஜெக்ட் பண்ணோம். உடலில் சத்து இல்லாமை. அப்போ இதை வந்து உடலுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம என்னன்றதை பார்க்கணும். சில அரிதான கேஸில், இன் ரேர் கேசஸில் வந்து குடல், வயிறு மற்றும் கல்லீரல் புற்றுநோய் வருவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். இல்லை அதனோட ஆரம்ப ஸ்டேஜ் வரும்போது அதனோட அறிகுறியாக அந்த கழுத்தில் கூட நிறைய பேருக்கு இது வரும். அப்போ நீங்கள் அதுக்குண்டான டெஸ்ட் அது இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துங்க. பட் ஆனால் ரொம்ப ரேர் கேஸில் தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அது இந்த அறிகுறியாக காமிக்கும். மற்றபடி இது வந்து பொதுவாக உடல் பருமன் அண்டு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீதி பேருக்கு என்னென்னா இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துங்க. இது முதல் கேஸ். அடுத்தது வந்து டெர்மடைட்டிஸ் நெக்லெக்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல சொன்னது தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டோம். இது வந்து நம்ம சரியாக சுத்தமாக வந்து நம்ம உடலை பராமரிக்காததுனால வருது. என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலில் எத்தனை செல்கள் இருக்குது தெரியுமா? 37 போட்டுட்டு அது பக்கத்தில் 12 பூஜ்ஜியம் போட்டுங்க. அவ்வளோ கோடி செல்கள் வந்து இங்கே இருக்குது. இது ஒரு கை சொடுக்கிற நேரத்துக்கும் ஒரு வினாடிக்கும் ஒரு செகண்டுக்கும் 10 லட்சம் செல்கள் இறந்து நம்ம உடலை விட்டு உதிர்ந்து போகுது. உதிர்ந்து போகிற செல்கள் திரும்பவும் வந்து வேறு விதத்தில் மறுசுழற்சி ஏற்பட்டு திரும்ப அது பயன்படுத்தப்படுது. இல்லைன்னா புதிய செல்கள் இங்கே உருவாகுது. இது ஒரு செகண்டுக்கும் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம தோள்களில் இந்த பகுதியில் அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு எங்கெங்கெல்லாம் காற்று போகாத இடம் இருக்கோ, இல்லை எங்கெங்கெல்லாம் மடிப்புகள், இப்போ இங்கே பாருங்கள் இந்த கழுத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு அவ்வளோ வெயிட்டு கிடையாதுன்னா ஆனாலுமே எனக்கு கழுத்தில் இந்த மடிப்பு வந்து இங்கே விழும். அப்போ வெயிட்டாக இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த தோல் அதிகமாக அங்கே மடியும் போது அந்த இடத்துல வந்து இந்த இறந்து போன செல்கள் உடலை விட்டு வெளியேறுவது முழுமையாக தடுக்கப்படுது. அந்த இடத்துல எண்ணெய் பிசுக்கு, நம்ம உடலிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கும். அதோடு சேர்ந்து வேர்வை, இது பொதுவாக ஆண்கள் பெண்களுக்கு கூட அதிகமாக வரும். அந்த இடத்துல வேர்வை சேரும்போது இன்னும் அதே கெட்டித்தன்மை உள்ளதாக மாறும். அந்த இடத்துல பாக்டீரியா போன்ற விஷயங்கள் மெல்ல அது சேரும்போது இது எல்லாமே சேர்ந்து, அதுக்கப்புறம் தூசி, சுற்றுச்சூழலில் உள்ள விஷயம் இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு படிமானம் மாதிரி, ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்புறம் நம்ம குளிக்கும் போதோ மற்ற விஷயங்கள்லையோ சரிவர அதை தேய்ச்சி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்த வந்து ஆரம்பத்துலேருந்தே அதை க்ளீன் பண்ணி உடலை சுத்தமாக வச்சுக்கலன்னா அது அங்கேயே தங்கி அது மாதிரி ஒரு லேயர் மாதிரி உருவாயிடும். இது வந்து நம்ம பாத்திரம்லாம் ரொம்ப அடி பிடிச்சிச்சின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தேய்ச்சி கழுவுறோம், மற்றதெல்லாம் ஈஸியாக கழுவிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி கூட இப்போ இது அதிகமானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்குண்டான ஸ்க்ரப்பர், அதுக்குண்டான விஷயத்தை வச்சு தேய்ன்னு தேய்க்கும் போது அந்த இடத்துல வந்து தோல் வந்து பாதிக்கப்பட்டு அது ஆறும்போது திரும்ப வந்து அந்த இடத்துல கருப்பு ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம இது கவனமாக இருக்கணும். ஸோ இதோட ரெமெடியை பற்றி பேசும்போது இதை இன்னும் வந்து நான் விளக்கமாக சொல்கிறேன். இது 2வது விஷயம். இதை பற்றி நம்ம அதிகம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்தது வந்து டிஸ்கரட்டோசிஸ் கன்ஜினிட்டா அப்படின்றாங்க. பிறவி டிஸ்கரட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மருத்துவத்துறையில் வேறு மாதிரி இது எப்படி கூப்பிட்றாங்கன்னா ஜின்சர் யங்மேன் கோல் அப்படின்ற ஒரு பேரும் கூப்பிட்றாங்க. இது எல்லாத்தையும் மறந்துடுவோம். இதில் எப்படி இருக்கும் இந்த வகைன்னு கேட்டிங்கன்னா
நார்மலாக இருக்கிற கருப்பு அது ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில் இல்லாமல் ஒழுங்கற்ற முறையில் பேட்சாக திட்டாக இருக்கும். இது கையினோட மேற்பகுதியிலே வரும், பிற இடங்கள்லேயே வரும். முக்கியமாக கழுத்தும் இந்த 2 இடங்களில் மட்டும் முக்கியமாக வரும். இது கூடவே சேர்ந்து என்ன வரும்னா, வாயின் உட்பகுதியில் வெள்ளை நிற திட்டுகள், புள்ளிகள் மாதிரி சின்ன சின்ன பேட்ச் மாதிரி அது வந்து தெரியும். விரல் நகங்களில் வந்து கோடு கோடாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய புருவம், அப்புறம் இந்த கருவிழி இமையில் வந்து அந்த முடி இருக்கு இல்லையா, அது அடர்த்தி கம்மியாகி ரொம்ப கம்மியாக முடி உதிர்ந்து போய் அது கம்மியாகும்போது இது 3 ஒன்று சேர்ந்து வந்ததுன்னா இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து இருக்கும். இதுக்கான வைத்தியம் என்னவோ அதை நீங்கள் பார்க்கணும். அப்புறம் பொதுவாக இது கழுத்தில் உள்ளதை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்றதை நம்ம ஹோம் ரெடிஸ் வரும்போது பார்க்கலாம். இப்போ இதனோட வகைகளை வந்து பார்த்துட்டு போவோம், கடகடன்னு நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது வந்து ரொம்ப தீங்கற்ற ஒரு விஷயம். இதோட மருத்துவ பேர் கொஞ்சம் பெருசானது. எரித்மா டிஸ்ரோமிகம் பெர்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பல் நிற தோல் அலர்ச்சி, அதாவது ஆஷி டெர்மட்டாய்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை. இது வந்து கழுத்து மற்றும் கைகளின் மேற்பகுதியில் வரும். இது வந்து திட்டாகவும் வரலாம், வேறு இடங்கள்லையும் வரலாம். இது பொதுவாக வந்து நம்ம படத்தில் காமிக்கிறோமே அந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப பெரிய தீங்கற்றது. இது நம்ம ஹோம் ரெமிடிஸ்லேயே குணமாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கன் பிளாசஸ் பிக்மெண்டோசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து திட்டாக தான் இருக்கும். இது படத்தில் காமிக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதனாலையும் பெரிய ஒரு பாதிப்பு ஒன்றும் இல்லை. இதையும் வந்து நம்மளோட ஹோம் ரெமிடிஸால் சீக்கிரமாக வந்து இதை குணப்படுத்திடலாம். அடுத்தது வந்து டினியா வெர்சிகலர் அப்படின்ற பிரிவை சேர்ந்தது. இது மலாசீசியா ஃபர்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பூஞ்சை, அதால் உடலின் தோள்களில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தால் வரக்கூடியது. அந்த விஷயம் வந்து இயற்கையாகவே அந்த இது வந்து தோலில் இருக்கக்கூடியது தான். அது அளவுக்கு அதிகமாகும் போது அது தோலில் இந்த மாதிரியான விஷயங்களாக திட்டாக வந்து வெளிப்படும். இதனாலேயும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. இதுவும் நம்மளோட ஹோம் ரெமிடி, நம்ம சொல்ல போகிற விஷயங்களால் ஈஸியாக வந்து இது குணமாயிடும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா PMOS, பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இது முன்னாடி வந்து PCOS, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த நிலை உள்ள பெண்களிடம் வந்து இந்த கழுத்து பகுதியில கருப்பு வந்து பொதுவா காணப்படுகிறது. இது இன்சுலின் அளவு அதிகமா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். இல்லைன்னா தைராய்டு பிரச்சனை, இது ஆண்களுக்கு கூட வரும். தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இந்த மாதிரி கழுத்து பகுதியில கருமை நிறம் வரலாம். அதுக்கு அடுத்தது வந்து குறிப்பிட்ட வகையான மெடிக்கேஷன். நம்ம சில வகையான நோய்களுக்கு சில வகையான மருந்துகளை சாப்பிடுவோம். அது சில மருந்துகள் சில சமயங்களில் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸாக இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கலாம். அப்போ நீங்கள் அதை நீங்கள் வாட்ச் பண்ணணும். அந்த மாத்திரைகளை நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மாத்திரைகளை வேறு மாத்திரைகளுக்கு மாற்றுறதுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனால் வரும். நம்மளுடைய உடல் பருமன் இருந்தால் நம்ம தோள்கள் இப்போ அக்குள்ளையோ தொடை இடுக்குலையோ வரும்போது ஒன்றோட ஒன்று உராயும் போது நம்ம இன்னர்ஸோ நம்மளுடைய ட்ரெஸ்ஸோ போடும்போது அதோட உராயும் போது, இல்லை தோளோட தோல் உராயும் போதும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரலாம். அப்புறம் சூரிய ஒளியில் அதிகமாக நின்று வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் வரலாம். நம்ம வெயிலில் நிறைய நேரம் போயிட்டு வந்து நம்ம வாட்சை கழட்டிட்டு பாருங்கள், வாட்ச் போட்ட இடம் ஒரு கலர்லேயும் மற்ற தோல் ஒரு கலர்லேயும் இருக்கும். அப்போது சன்லைட் வந்து அந்த தோலில் பட்டு பிக்மெண்டேஷனால் அது வரக்கூடியது. இப்போ அந்த மாதிரியான அதிக நேரம் வெயிலில் போகக்கூடியவங்க சன்ஸ்க்ரீன் மாதிரி லோஷன் என்னவோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். வியர்வை அதிகம் சுரந்து அது உடலில் தங்கக்கூடிய அளவுக்கான விஷயமா வந்து இல்லாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஹோம் ரெமிடி இதுக்கு என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம இந்த பெரிய வியாதிகளுக்கெல்லாம் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணணும், உடல் எடையை குறைக்கணும், சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், உணவுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடணும். இதெல்லாம் தனி. அது போக வேற என்னென்ன இருக்குது இந்த கருப்பு நிறத்தை போக்குறதுக்கு அப்படின்றத கடகடான்னு பார்த்துருவோமா? இந்த கருப்பு கழுத்து நீங்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே யூஸ் பண்ணலாம். இதில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா புளிச்ச தயிர், அதே மாதிரி புளி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமே அந்த புளி, எலுமிச்சை, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், இந்த மாதிரி இது அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உருளைக்கிழங்கு. இப்போ இதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தி, அப்புறம் தேங்காய் எண்ணெய் அது சொல்ல மறந்துட்டேன். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம எப்படி பொதுவாகவே உங்களுக்கு அடிபட்டு அந்த காயம் ஏற்பட்டு இல்லை ஒரு கொப்பளம் ஏற்பட்டு அது இதானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தழும்பு மாதிரி வந்துடும். அது தழும்பை போக்குறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு வந்தாலே போதும். நாளடைவில் அது தோலோட கலருக்கு அதை மாற்றிடும். அந்த அளவுக்கு எஃபெக்டான ஒரு விஷயம் வந்து தேங்காய் எண்ணெயில் இருக்குது. அதனால் தேங்காய் எண்ணெயும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ரெமெடி, இப்போ இது நம்ம நிறைய சொல்ல போகிறோம். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஹோம் ரெமெடி அவங்க தோலுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ரிசல்ட் கொடுக்கும்.
நீங்கள் தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இதை நிறைய இது வந்து மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். எது உங்களுக்கு கடைசியாக செட் ஆகுதோ அதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து விஷயம் என்னென்னா, எலுமிச்சம் பழத்தை எடுத்துங்க, அதை பாதியாக கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, சொலை பகுதி, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதில் போட்டுக்கணும். ஒன்று ஷாம்பு, வீட்டில் எந்த ஷாம்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஷாம்பு கொஞ்சமாக போட்டுங்க. ஷாம்பு இல்லை அப்படின்னா டூத் பேஸ்ட்டு, இந்த டூத் பேஸ்ட்டை வந்து அதில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே மஞ்சள், அதுக்கு மேலே வந்து பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அது மேலே போட்டு நீங்கள் அந்த கருப்பு நிறம் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்துடைய தோலே போதும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. அதை வச்சு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அது ஒரு நாளில் போகலன்னா கூட ஒரு நாளடைவில் ஒரு 2-3 தடவை 4-5 தடவை நீங்கள் பண்ணும்போது அதுவே போயிடும். அதுக்கப்புறம் வந்து தேன் அப்படின்றது, சர்க்கரை அப்படின்றது, எலுமிச்சை. இந்த எலுமிச்சை சாறு, தேன், சர்க்கரை இது 3த்தையும் கலந்து அது கூட வந்து மில்தானி மெட்டியோ இல்லை அது குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கடலை மாவு இல்லைனா கொண்டைக்கடலை அரைச்சி அதனோட பருப்பு, இல்லைனா பொதுவாக அரிசி மாவு, இது ஏதாவது தேய்ச்சி பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி அதை நீங்கள் தடவிட்டு வரலாம். உருளைக்கிழங்கு அப்படின்றது என்னன்னா, அதுக்குள்ளே வந்து ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்குங்க. அது வந்து இந்த தோலுடைய கருமையை வெளியில் எடுக்கக்கூடிய, உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. அது மிக மிக முக்கியமானது. படத்தில் காட்டுற பாருங்க அதோட பேரை. அந்த பேரில் உள்ள விஷயம் இருக்கிறனால தான் உருளைக்கிழங்கு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா துருவிக்குங்க. துருவிட்டு அதை வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ஒரு 1 or 2 minutes நல்லா பிசைஞ்சிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்ல ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா முறுக்கி அதோட சாறை எடுத்துக்குங்க. அது கூட தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்குங்க. அது கூட மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அது கூட வந்து மில்தானி மெட்டி, அரிசி மாவு, இந்த மாதிரியான விஷயம். இல்லைன்னா பச்சரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி கூட அந்த பேஸ்ட்டை கூட இதோட கலந்து அதை வந்து கழுத்தில் தடவினா நிறைய பேருக்கு அது வந்து கேட்கும். பொதுவாகவே ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணுறது என்னென்னா, புளிச்ச தயிர். தயிர்லேயே கொஞ்சம் நல்ல தயிர் கிடையாது, இனிப்பு தயிர் கிடையாது, நல்லா புளிக்க வச்ச தயிர். அந்த தயிரில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி தடவினாலே பல பேருக்கு வந்து இது சரியாக போயிடும். அப்புறம் அந்த தயிரில் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் சேர்த்து, காப்பித்தூள் மாதிரியான விஷயங்களையும் அதில் சேர்த்து, மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து, கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்து அதை பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி அதை வந்து நீங்கள் போடலாம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சை பழத்தில் அந்த பேஸ்ட்டு, அந்த இல்லைன்னா அந்த ஷாம்பு, நம்ம மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்க்கணும் இல்லையா, அது கூட கொஞ்சம் காப்பித்தூள், அது கூட கொஞ்சம் காப்பித்தூளை சேர்த்து நீங்கள் செய்யும்போது, காப்பித்தூளுக்கு இந்த மாதிரி ப்ளீச் பண்ணக்கூடிய, இந்த கருப்பை எடுக்கக்கூடிய, நிறத்தை வந்து வெண்மையாக்கக்கூடிய ஒரு பவர் வந்து இருக்குது. அது எலுமிச்சை பழத்தோடையும் இந்த விஷயங்களோட சேரும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த நிறைய பேருக்கு அது எலுமிச்சம்பழம், ஷாம்பு, காப்பித்தூள், அது கூட வந்து மஞ்சள், இதெல்லாம் போட்டு பேக்கிங் சோடா, இதெல்லாம் போட்டு நீங்கள் கழுத்தில் புழிஞ்சி அதை தேய்க்கிறது மூலமாக நிறைய பேருக்கு இதாகும். அப்புறம் உருளைக்கிழங்கோட நீங்கள் எதை நீங்கள் சேர்க்கணுமோ அது எதை சேர்த்தாலுமே இது எல்லாமே பலனுள்ளது தான். பொதுவாக வந்து உருளைக்கிழங்கு, தேங்காய் எண்ணெய், எலுமிச்சை, ஏதோ கூட தேங்காய் எண்ணெயை சேர்த்து நீங்கள் பண்ணும்போதும் இந்த கருமை நிறமானது போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே நீங்களாக வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது தான். அப்போ இது எந்த காம்பினேஷனில் உங்களுக்கு போகுன்றது ஒவ்வொருத்தருடைய தோலுக்கும் ஒரு தன்மை இருக்குது. இந்த பொருளெல்லாம் கருமையை நீக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓட்ஸை நல்லா ஊற வச்சு அரைச்சி அதனோட பேஸ்ட் மாதிரி ஆக்கி அது கூட பொட்டேட்டோ ஜூஸ், இந்த உருளைக்கிழங்கு சாறு, இது ரெண்டும் அற்புதமாக சேரும். இது கூட தேங்காய் எண்ணெயும் மஞ்சளையும் சேர்த்து அது திக்காகணுன்னா கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்து அதை குழைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி பேக் மாதிரி ஆக்கி நீங்கள் போடலாம். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எது நினைவில் இருக்கோ, எது பொருள் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லி போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்று உங்கள் தோலுக்கு செட் ஆகும், அற்புதமாக வேலை செய்யும், திடீர்னு போயிடும். அதை பிடிச்சி வச்சுக்கிங்க, நோட் பண்ணிங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. மற்றபடி நம்ம முன்னாடி சொன்ன அந்த டெஸ்ட்டுங்களெல்லாம் எடுத்துங்க, டாக்டர்கிட்ட கேட்டுங்க, நம்ம மருந்து மாத்திரையால் வருதா, பிளட்டில் ஹார்மோன்ஸ் எது அது கம்மியாக இருக்குது, என்ன சத்துக்கள் கம்மியாக இருக்குது, என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சு அதை சாப்பிடுங்க. ஹைஜீனிக்காக சாப்பிடுங்க, பேக்கடு ஃபுட்ஸை சாப்பிடாதீங்க, சர்க்கரையை சாப்பிட்றத விட்டுருங்க, நொறுக்கு தீனி சாப்பிட்றத விட்டுருங்க. அப்புறம் அந்த சோடா, கலரு, இந்த மாதிரியான கான்சன்ட்ரேட்டட் அந்த ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது இல்லையா,
கொக்கோ கோலா அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் டோட்டலாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். சர்க்கரையே இருக்கக்கூடாது, நொறுக்கு தீனி சாப்பிடவே கூடாது, வெளியில் செய்யக்கூடிய அந்த பேக்கடு ஃபுட்ஸை வாங்கி சாப்பிடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.